யப்பா கைஸ், இப்பதான் படம் முடிச்சுட்டு வெளியே வரோம். ஐயோ ஐயோ, வேற லெவல்ல இருக்கு கைஸ் படம். சரியான எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல தியேட்டர்ல போய் பாருங்க. உண்மையில ஐமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சா பாருங்க. ஐமேக்ஸ்ல தான் பார்க்கணும் இந்த படம். பார்க்கணும். லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஃபயர் படம் வந்து ஃபயரா இருந்தது. என்ன சொல்றது, படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு தில்லு ஒரு கெத்து வருது. இது அப்படிதான்டா அவன் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க. சரியான படம், ஜாலியான ஃபன் படம் கிடையாது, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். பயங்கரமா இருக்குது. கண்டிப்பா வின்ஸ் ஷுட் வாட்ச். ஆமா, எல்லாரும் வந்து வந்து சாதிக்கணும். அந்த அந்த ஒரு இது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது இந்த படம் பார்த்தோன்னே உண்மையிலே. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜே ப்ரோஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ வந்து இன்னைக்கு ஒரு நியூ வீலாகோட வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன வீலாக், இன்னைக்கு வந்து ஒரு வழக்கம் போல தமிழ் படம் தான் ரிவ்யூ பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ஒரு ஆங்கில படத்தை வந்து ரிவ்யூ. இங்கிலீஷ் மூவி. என்ன படம்? கிறிஸ்டோபர் நாலனோட ஒடிசி படத்தை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ரொம்ப அவரு அதாவது இங்கிலீஷ் படம் எல்லாம் ரிவ்யூ பண்ற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்ல. பட் இருந்தாலும் நம்ம சரி பார்க்கணும்னு இருந்தது இந்த படம். சரி, அதை அப்படியே எதுக்கு விடுவானே, அதையும் சேர்த்து ரிவ்யூ பண்ணிடுவோம். நம்ம தான் ரிவ்யூ ட்ரைலர் பார்த்தோம், நல்லா இருந்தது. சரி, டிஃப்ரெண்டா ஒரு என்ன சொல்ற ஒரு கிங்டம் அந்த பெஸ்ட் படம் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையா இருந்தது. சரி, பிளஸ் வந்து இவரோட ஒர்க்ஸ் வந்து நாங்க பேட்மேன் படத்துல இருந்தே வந்து இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டெல்லாரு எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அத வந்து சரி இந்த படத்துல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க தான் வந்திருக்கோம். ஒரு ஆர்வமா வந்திருக்கோம். இன்னைக்கு தானே ரிலீஸ் படம். இன்னைக்கு தான் ரிலீஸ். படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? சரி கைஸ், தொடர்ந்து அப்படியே வீடியோ பாருங்க. பாய். கைஸ், இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு இன்டர்மிஷன் வந்தோம். அப்படா நமக்கு 7:30 வந்தோம், 9 மணி ஆயிடுச்சு. இப்பதான் இன்டர்மிஷனே விட்டாங்க. பயங்கர பெரிய படம் போல இருக்கு. செம அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ள எடுத்துன்னு போறாங்க. ஒரு மாதிரி வந்து ஒரு மர்மமா போயிட்டே இருக்கு. 2 சைடு காட்டுறாங்க. ஒண்ணு வந்து அவங்க ஒடிசியஸ் அவரோட பையன் சைடும் அவரோட சைடும் காட்டுறாங்க. நல்லா மேக்கிங் பயங்கரமா இருக்கு. ஃபுல்லா பார்த்துட்டாங்க. ஆமா, எதா இருந்தாலும் ஃபுல்லா முடிச்சுதான் இருந்தாலும் சொல்ல முடியும். ஸோ படம் முடிச்சுட்டு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறோம். ஓகே, யப்பா கைஸ், இப்பதான் படம் முடிச்சுட்டு வெளியே வரோம். ஐயோ ஐயோ, வேற லெவல்ல இருக்கு கைஸ் படம். மைண்ட் ப்ளோவிங் தான். அந்த பேஸ்ட் ஆன் வந்து ஏதோ நாவல், ஹாமர்ஸ் நாவல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. யாரெல்லாம் அந்த புக்கு படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அதை வந்து ரியலிஸ்டிக்கா கொண்டாந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரியான மேக்கிங் கைஸ். படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஓவரால் பயங்கரமான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். சரியான எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல தியேட்டர்ல போய் பாருங்க. உண்மையில ஐமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சா பாருங்க. ஐமேக்ஸ்ல தான் பார்க்கணும் இந்த படம். பார்க்கணும். சரியான எஃபெக்ட். அந்த புயல் ஸ்ட்ராம் சீன்லாம் வந்து ரியலிஸ்டிக்கா அப்படியே மாட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நாங்க வந்து ஐமேக்ஸ்ல பார்க்கல, அட்மாஸ்ல பார்த்தோம். பட் எஃபெக்ட் அந்த இதெல்லாம் வந்து ஃபீலிங் வந்து லைவ்லியா இருந்தது. இதுலயே லைவ்லியா இருந்தது. ஐமேக்ஸ்லாம் போயின்னா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் போல படம். ஆனா உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ். தரமான டைரக்டர்னு காமிச்சிட்டாரு. டைரக்டர் சொல்லவே தேவையில்ல. எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படின்னா வந்து ஒடிசியஸ் அவர் கேரக்டர் வந்து என்ன பவர், சிங்க மாதிரி வராருங்க படத்துல. கூஸ் பம்ப்ஸுங்க. கடைசி வந்து படம் முடியும் போது சரியான கூஸ் பம்ப்ஸ் கொடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புறாப்புல டைரக்டர். சரியான சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு படம் பார்த்துட்டு வந்து. படம் வந்து ஏறுது இறங்குது ஒரு மாதிரி பம்பியா இருந்தது. நல்லா இருக்கு. வேவ்ஸ்ல போற மாதிரி தான் அப்படியே போகுது படமும். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே நீங்க இது வரைக்கும் பாத்திருக்கவே மாட்டீங்க எந்த படத்துலயும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே
ஸ்டோரி டெல்லிங் வந்து வேற லெவல்ல இருந்தது. பயங்கரமா சொல்லியிருக்காங்க ஸ்டோரி. அப்படியே நடுவுல அப்படியே இறங்குற மாதிரி இறங்கி தூக்கிடுறாங்க லாஸ்ட்ல. பயங்கரமா இருக்கு. லாஸ்ட் வந்து கூஸ் பம்ப்ஸ் லாஸ்ட் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் பாத்தீங்கன்னா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. வேற லெவல். இன்டர்மிஷன் வந்து எங்களுக்கு ஒரு 9 o'clock போல தான் இன்டர்மிஷன் விட்டாங்க. அதுல இருந்து ஒரு 1 hour மூவி தான் இருந்தது. அந்த 1 hourல வந்து லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஃபயர் படம் வந்து ஃபயரா இருந்தது. ஒரு மனசுக்கு டச்சிங்கா இருந்தது. ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் படம் பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு bravery. ஆமா ஆமா. ஒரு என்ன சொல்றது, படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு தில்லு ஒரு கெத்து வருது. அந்த மாதிரி இருக்கு. அந்த இது அப்படிதான்டா அவன் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க. சரியான படம். ஒரு வாரியர் வந்து எப்படி இருக்கணுமோ இப்படிதான்டா ஒரு வாரியர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. சொன்ன வாக்கை எப்படி காப்பாத்துறான் அப்படின்றதான் படம். போய் பாருங்க, கண்டிப்பா போய் பாருங்க. சரியான படம். ஒரு இதுல வாருக்கு போயிட்டு ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ரிட்டர்ன் ஆகுறாரு அப்படின்றதுதான் ஸ்டோரி. சோ படத்துக்கு வந்து நம்ம ஸ்கோர் குடுத்துடலாமா? படத்துக்கு வந்து இங்கிலீஷ் படம் சொல்லவே தேவையில்ல. 8 out of 10 ஸ்கோர் கொடுக்குற அளவுக்கு தெரியாது இல்ல. பட் ஓகே, செம்ம படம். 8.5 கொடுக்கலாம். 8.5 தரமா இருக்கு. எல்லாரும் போய் பாருங்க. தரமா எல்லாமே தரமா இருக்கு. ஜாலியான ஃபன் படம் கிடையாது, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். பயங்கரமா இருக்குது. கண்டிப்பா மென்ஸ் ஷுட் வாட்ச். ஆமா, எல்லாரும் வந்து சாதிக்கணும். அந்த அந்த ஒரு இது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது இந்த படம் பார்த்தோன்னே. உண்மையிலே வேற லெவலுங்க படம். வேற லெவல். தம்ஸ் அப். கண்டிப்பா போய் பாருங்க. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட கூட்டு போற படமானா இல்ல, ஆனா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு பார்க்கலாம். ஒரு ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த அவங்க காட்ஸ் பத்திலாம் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஒரு ஹிஸ்டரியா உண்மையா பார்க்கணும். ஒரு லாகமே இல்ல படம். பக்காவா இருக்கு படம். கொஞ்சம் அங்கங்க ஸ்லோவா இருக்கு படம். ஸ்லோவா இருக்கு, ஆனா வந்து படம் வேற லெவல். சரி, ஓகே கைஸ், கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை ஒடிசி மஸ்ட் வாட்ச் போய் பாத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட விஷயத்துக்கு வந்துரும். நம்ம வந்து ஜேப்ரோஸ் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட 10 songs மேல ரிலீஸ் பண்ணிருக்கோம். எங்களோட யூடியூப் சேனல்ல, இந்த சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிளேலிஸ்ட்ல இருக்கும். இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போய் தானடி லிரிக்கல் வீடியோ ஒண்ணு பண்ணி விட்டுருக்கோம். சோ அது வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து வைப் பண்ணிட்டு, ஆமா, நிறைய பேர் வந்து சாங் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ நல்லா இருக்கு அப்படின்னு நல்ல ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நிறைய பேர் கேட்காதவங்க எல்லாம் கண்டிப்பா போய் சாங்ஸ் இந்த சாங் வந்து கண்டிப்பா கேளுங்க. ஒரு சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பா பிடிக்கும். ஆமா கண்டிப்பா பிடிக்கும். அடுத்து வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சாங்ஸ் வருது, லைன் அப்ல வருது. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஸ்டே டியூன்ட். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வேற ஏதாவது சொல்ல போறியா? டைம் ஆயிடுச்சு, 11 மணி. இனிமேட்டு வீட்டுக்கு போய் இனிமேட்டு தான் சாப்பிடணும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, டாடா. திஸ் இஸ் ஜேப்ரோஸ் சைனிங் ஆஃப். see you. bye bye. டாடா கைஸ். பாய்.